உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் நேற்று செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க. அது அவங்க 2 பேருக்கு இடையான விவாகரத்து வழக்கு. இந்த 2 பேருக்கு உண்டான விவாகரத்து வழக்குல நாம கருத்து சொல்லக்கூடாது. இது தனிப்பட்ட இருவருக்கிடையே இருக்கிற பிரச்சனை. அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுல நம்ம கருத்து சொல்லக்கூடாது. இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு நம்ம கடந்து போகணும்னு நினைச்சாலும், நடிகர் விஜயோட ரசிகர்கள் இதை யாருமே கடந்து போக முடியாத மாதிரி பல செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா, அதுல முதன்மையான செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்களோட பிஆர் டீம், அந்த டீமை முழுசா இணையத்துல களமிறக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நடிகர் விஜய் எந்த தப்பும் செய்யல. சங்கீதா அவர்கள் விஜய் மீது பொய்யான புகார்களை கொடுக்குறாங்க. சங்கீதா அவர்கள் திமுக சொல்லிதான் இந்த வேலைகளை செய்யறாங்க அப்படின்னும், இப்படியெல்லாம் நீங்க செஞ்சாலும் எங்க தளபதியை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க தளபதி கூட தான் நிற்போம் அப்படின்னும் இணையத்துல பகிரப்பட்டு இருக்காங்க. இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண் ரசிகர்கள் விஜய்க்கு ஆதரவா கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இத ஒருத்தர் தனிப்பட்ட கருத்துன்னு நம்ம கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, அதை இணையத்துல பேசு பொருளா ஆக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அதே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களும் நடிகர் விஜயோட ரசிகர்களும் தான் இதை பேசு பொருளா ஆக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, நடிகர் விஜய்க்கு ஆதரவா பதிவு போடுற விஜய் ரசிகர்கள், அதாவது ரசிகைகள், பெண் ரசிகர்கள் கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். இதுல பாதிக்கப்பட்டது ஒரு பெண் தானே, சங்கீதான்றவர்கள் பெண் தானே. அப்படி பாதிக்கப்பட்ட பெண் சும்மாலாம் போய் புகார் கொடுத்துட முடியாதுல்ல. அவங்க தரப்புல ஏதோ ஒரு நியாயம் இருக்கும்ல. அந்த நியாயம் என்னன்றது நம்ம தெரியாமலே அவங்க திமுக சொல்லிதான் செயல்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு நம்ம எப்படி வைக்க முடியும்? 25 வருடமா அவங்க கூட குடும்பம் நடத்திருக்காங்க. நடிகர் விஜய் கூட குடும்பம் நடத்திருக்காங்க. 2 பிள்ளைகள் இருக்கு. இந்த நிலையில அவங்க விவாகரத்து கேட்கறாங்க அப்படின்னும் போது, திமுக சொல்லிதான் செயல்படுறாங்கன்ற கருத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க இந்த பிரச்சனையை தனிப்பட்ட பிரச்சனைன்னு கடந்து போகணும்னா கடந்து போயிடணும். அதை விட்டுட்டு விஜயை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக சங்கீதா அவர்களை பத்தி தப்பா பேசுறது, திமுக தான் அவங்களை தூண்டி விடுது அப்படின்னு ஒரு அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு மீண்டும் மீண்டும் நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறன்ற பேர்ல விஜய் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான்.